குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே இந்த காலைகளில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வருஷத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்நாட்டில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். புத்தாண்டுக்குள் நுழைவதற்கு அதற்கு ஆசீர்வாதமாய் அதான் என்னோட இணைந்து பல்லைய பாடல் ஒன்றை பாடுங்கள். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியை அருவியை இவ்வேளையில் அகடியார் நெஞ்சம் வாரீரோ. அருவியை இவ்வேளையில் அகடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியை அருவியை இவ்வேளையில் அகடியார் நெஞ்சம் வாரீரோ. அருவியை இவ்வேளையில் அகடியார் நெஞ்சம் வாரீரோ. தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வருஷத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். அநேக சபைகளிலே சுத்திகரிப்பு கூட்டம் என்று வைப்பார்கள். தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி யாரிடத்திலெல்லாம் ஒப்புரவாக வேண்டுமோ அவர்களிடத்திலே ஒப்புரவாகி, யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னித்து சமாதானத்தோடு பரிசுத்தத்தோடு புது வருஷத்துக்குள் நுழைவதற்கென்றே நாட்களை விசேஷித்துக் கொள்கிற அநேக சபைகள் உண்டு. என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து நம்மை நாமே நிதானித்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி, யாரிடத்திலெல்லாம் ஒப்புரவாக வேண்டுமோ அங்கெல்லாம் ஒப்புரவாகி, யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் மன்னித்து, எல்லாரோடும் சமாதானமாய் எல்லாரோடும் அன்பு கூர்ந்தவர்களாய் புத்தாண்டுக்குள் நாம் நுழைவது நிச்சயமாகவே நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பரிசுத்தமுள்ள ஜனங்களோடு தானே கர்த்தர் இருக்க முடியும். அவர் பரிசுத்தர் அல்லவா? என்னுடைய பிள்ளைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சுத்திகரித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தாண்டுக்குள் நுழையும் பொழுது தேவ பிரசன்னத்தை உங்களாலே உணர முடியும். பரிசுத்தர் உங்கள் கரங்களை பிடித்து உங்களோடு புது வருஷத்துக்குள்ளே கம்பீரமாய் அவர் நடந்து செல்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு புது வீட்டுக்குள் நாம் போகும் பொழுது பழைய திங்ஸ் எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொண்டு போவதில்லை. எதெல்லாம் வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறோம். தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் பழைய வீட்டிலே போட்டுவிட்டு நாம் போகிறோம். அதே போல்தான் புத்தாண்டுக்குள் நுழையும் பொழுது புதிய காரியங்களை புதிய பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு நாம் நுழையும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிற நாட்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலைவேளையில் நமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். வருஷத்தின் கடைசி வரை கிருபையா எங்களை நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர், இந்த நாளிலும் கூட எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. அசுத்த வாழ்க்கையோடு எங்கள் புது வருஷத்துக்கு நுழையாமல் எங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்களாய் புதிய வருஷத்துக்கு நுழைய எங்களுக்கு உதவி செய்யும். யோசுவாவை பார்த்து, சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் நிகிரகம் செய்யாவிட்டால் இனி நான் உங்களோடு இரேன் என்று யோசுவா 7:12 யோசுவாவை பார்த்து நீர் சொன்னீரே. ஆண்டவரே, அதே போல நாங்கள் அசுத்தமாய் வாழும் பொழுது, அசுத்தத்தோடு கூட இருக்கும் பொழுது
பரிசுத்த நீர் எங்களோடு கூட இருப்பதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் ஒரு புது வருஷம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம ஒரு புது வருஷத்தை எங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. நீர் எங்களோடு வருவதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திருப்பி தங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எல்லாரோடும் அன்போடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த புத்தாண்டுக்கு நுழைய கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை தகுதிப்படுத்துவதாக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.